நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Let's give it up for the commercial hits round. We want power. Vendum, vendum, vendum power. Everybody. We vendum, vendum, vendum power. முதல் பாடல்ல பாடுவதற்கு அதாவது கேரளால இருந்து பஸ் பிடிச்சிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. நல்ல தூய தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கிருஷ்ணன். என்னது அடிக்கடி கேட்பீங்களா என்கிட்ட சிப்ஸ் கொண்டான்னு நான் கொண்டு வந்திருக்கேன். மாகாஸ் என்ன அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு. இதுக்கு பதில் சொல்லு. நல்லா இருக்கு. எங்க வாங்கண்ணா? பரவூர். சொல்லியா? பரவூர். பரவூரா? எங்க வீட்டு பக்கத்துல. நீ சரியான பரவூர் ஜென்டில்மேன் ஆம்பளையா இருந்தா இப்ப நான் சொல்றத சொல்றா. இது யார் தச்ச சட்டை? இது தாத்தா எங்க தாத்தா சட்டை. சொல்றா. இது யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. ஃபாஸ்டா சொல்றா. ஓகே, எங்க வீட்ல 4 பேண்ட் பிட்டு 4 ஷர்ட் பிட் இருக்கு. உங்க தாத்தாட்ட கொடுத்து தச்சி எடுத்துட்டு வா. ஓகேவா? என்ன பாட்டு பாட போற? பனிவிழும் மலர்வனம். ஓகே, இதோ நான் பாடிக்க. எனக்கு என்ன சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும் கைகளிடைதனில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும். You've got a very beautiful voice. It's got a very good tone, rich, rounded, good tone. என்ன நைஸ் திங் அது ஒரு நல்ல மெலடியும் இருக்கு and there's also power in your voice which I see, which is great. Krishnan, you are one of the most consistent இதுவரைக்கும். For me, consistency ரொம்ப important. So maintain that. மாகாஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. கொஞ்சம் காரம் போட்டுருக்கலாம். நல்லா இருந்தது. சிப்ஸ் கேட்கலையா? கிருஷ்ணனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நல்லா தான் பாடுறானே. நல்லா பாடுறதுக்காக பிறந்த பசங்க. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வரும்போது அந்த என்னது உள்ளி அப்பமா அது பேர் என்ன? உண்ணியப்பம். யார்? உன்னிகிருஷ்ணன் சார் கண்டுபிடிச்சதா? உண்ணியா அது சின்னதா இருக்கும். குட்டியா கியூட்டா இருக்கும். பெருசா இருந்தா பெருசா இருந்தா அச்சப்பம். அச்சப்பமே ஒரு 5 வாங்கிட்டு வா. சரி. ஓகேவா? டிப்பு 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 குமாரே நல்ல செய்தி சொல்ல போறேன் டிப்பு குமாரே வாழ்க்கை ஒரு சினிமா சினிமா 3 மணி நேரம் தான் 3 மணி நேரம் போல 3 பருவம் தான். நல்லா பாடுனீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் இருந்திருக்கலாம். டிப்பு 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 குமாரே டிப்பு 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 குமாரே. எனக்கு எல்லாமே ஓகே. சங்கதிகள் பாடும்போது இன்னும் கிளாரிட்டி வரணும். shakalaka baby look a bit of tonalaya shakalaka baby love panna tonalaya no 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 no. ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான வாய்ஸ் உங்களுக்கு. நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க இதுல. ஸோ வெரி வெல் டன். ரொம்ப நல்லா பண்ணி. தேங்க்யூ. கீப் இட் அப். தேங்க்யூ. நிரஞ்சனா, உங்களுடைய பாட்டு பாடியாச்சு. இப்போ உங்களுடைய சேலஞ்சுக்காக ரெடியா? Can we have the music please? சுதந்திர தினத்துக்கு ரிட்டையர் ஆன கான்ஸ்டபிள்லாம் மார்ச் பாஸ்ட் வருவாங்க. அவங்கள எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் வந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்கள மரியாதைக்குரியவங்க, அவங்கள விட்டுருவாங்க. ஓகேவா? ஏதோ அவங்களுக்கு வந்தது அவங்க செஞ்சாங்க. வெரி குட் வெரி குட். நல்லா பாடினாங்கல்ல, அது போதும்டி கண்ணம்மா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ கண்ணம்மா. ஓகேம்மா, பைமா. அள்ளி கொடிய காத்து அசக்குது அசையும் கொடத்து உடம்பு கூசுது புல்லாரிச்சு பாவம் என்ன போலவே அலபாயுது. You sang it your way. That's a big plus. எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? So beautiful it was. Thank you, sir. You have something in you. Very special. Thank you, sir. Very very good. எனக்கு I just love this rendition. Thank you, sir. கமர்ஷியல் ஹிட்ஸை இன்னும் சிறப்பிக்கிறதுக்கு கமர்ஷியலா சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கிற ஒரு படத்தினுடைய டீமை தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம். Please put your hands together and give it up for the super talented GV Prakash. Hi GV.
வெல்கம் பேக். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. முதல்ல ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒன்று கல்யாணம் ஆனதுக்கு, இன்னொன்று ஒரு சூப்பர் ஹிட் ஆல்பம் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கல்யாண வாழ்க்கை எப்படி சார் இருக்கு? பேச்சுலர் வாழ்க்கையும் கல்யாண வாழ்க்கையும் வித்தியாசம் நல்லா தாங்க இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, வித்தியாசம்லாம் இதில் ஜாலியாக இருக்கு. ஓட 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 ஓட. வணக்கம் சார். அட்லி ஜெட்லி ஸ்டைலில் வந்து நிற்பீங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் பை மாதிரி தான். நல்லா சூப்பராக வந்து இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது. நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சூப்பர் சிங்கருக்கு. ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஒரே ஒரு கேள்வி, ஏன் அட்லினா எல்லாரும் ஜெட்லி தான் திருப்பி சொல்றாங்க? எங்க போனால பாவங்க நண்பன். சரி, ஓகே. அட்லின்னே நீங்க 14 இட்லி மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். இது ஓகே, அதுவே பரவாயில்ல. அதனால தான் அது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் நம்மளுடைய கமர்ஷியல் ஹிட்ஸ் ரவுண்டுக்கு கமர்ஷியலா ஒரு ஹிட்டான ஹீரோ தான் இப்போ நம்ம வெல்கம் பண்ண போறோம். ஆண்கள்லாம் இவரை பார்த்தா பொறாமப்படுவாங்க, பெண்கள்லாம் ரொம்பவே பிரியப்படுவாங்க. இப்போ கோலிவுட்டோடைய ராஜா அப்படின்னு கூப்பிடலாம். Let's welcome the very handsome Arya. Let's give it up one more time for Kollywood and Raja Arya. நீங்க வந்து வரும்போது ஒரு சாக்லேட் பாய் இமேஜோட வருவீங்கன்னு நினைச்சா அப்படியே ஒரு சாக்லேட் பாய்ன்னு நிறைய சாக்லேட் எடுத்துட்டு வராங்க. எப்படி அது? அதாவது பெண்கள் வந்து ஆண்களை எப்போதும் பொட்டி கடை வச்சிருக்க மாதிரியே பாக்குறது. அதனால தான் அந்த சாக்லேட் பாய், அமுல் பேபி, கடையில் விற்கிற பொருள் எல்லாம். அது தப்பான மியூசிக் வேற போட்டீங்க. எனக்கு ஒரு ஃபிகருக்கு போட வேண்டிய மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த மியூசிக் போட்டவனே நீ தானடா. வாடா. பால் போலே 16 எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். இன்று புதிதாக அவிழ்த மலர் போல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் கெஞ்சிட்டாரு அவரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும். இவரை டெய்லி என்கிட்ட கேட்க எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் இவர் அழுதுகிட்டே இருப்பார். ஸோ அது இன்னைக்கு நம்மால் பாடினோன்னு ரொம்ப ஃபீல் ஆகிட்டான். ஆமாம். ஆர்யாக்கு எந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்? எனக்கு நிறைய வேணுங்க. என்னப்பா அப்படி சொல்றீங்க? நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு கேட்குறீங்களா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ல நிறைய விஷயங்கள் வேணும்னு சொல்றீங்க? இல்லை எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி இது. கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும், ஒய்ஃப் எப்படி இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப தப்பான கொஸ்டின். இட்ஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. ஸோ அது நடக்கும்போது அப்படியே நடக்கும். உனக்கு நடக்காத மச்சான் விட்டுறா. ஆக்சுவலி கணேஷ் வந்து சிங்கிங் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, பட் ரொம்ப ஸ்டைலாக பாடினார். அந்த பாடி லாங்குவேஜ் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. இதுவரைக்கும் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸஸ் ஒன்லி யூ ஹவ் கிவன். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு நாளுமே வந்து யூ கேனாட் சிங் பேட். கிரிட்டிக்கலாக பார்க்கும்போது டாப் 15 பார்க்கும்போது சரணத்தில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் ஆஃப் சங்கதிஸ் கொஞ்சம் கிளியராக சொன்னான்னா நல்லாயிருக்கும். என்னை விட நல்லா பாடினாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு குவாலிஃபிகேஷனே தேவையில்லை. டோன்ட் வரி, சூப்பராக இருந்தது. வெரி குட். தேங்க்யூ. இவங்களுக்கு வந்து சேலஞ்ச் ஆஃப் த வீக் என்னன்னா அப்படி ரேம்ப் எல்லாம் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க ரேம்ப் வாக் பண்ணணும். யார் அழகா ரேம்ப் வாக் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு. அது பனிஷ்மெண்டா? ஆக்சுவலி உங்க கூட நடந்தா யாருக்குமே அது பனிஷ்மெண்டா இருக்காது. என் கூட நடக்கணும்ன்றீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேயா? Can we have you on stage then? கேர்ள்ஸ் நீங்க வந்து மைக்ல சொன்னா அவர் கேட்பாரு. என்னதுமா? இல்ல நீங்க வந்து பார்வதியோட மட்டும் ரேம்ப் வாக் பண்ணாம எங்க எல்லாரோடையும் பண்ணணும். வாங்க. Can we have the music please? Are you ready? 1 2 3 4. வெரி குட். அப்படியே பார்வதியை போய் ஸ்கூல்ல விட்டு வந்துடலாம். வெரி குட். ஐ லைக் திஸ் காம்பினேஷன். Presenting to you the very handsome Arya along with Super Singapore top 15 gorgeous women. Woo! Can we have Deepthi Suresh working along with Arya? Sonia. Madhumita.
என்னம்மா ஏதோ கல்யாண ரிசப்ஷன்ல போட்டோ எடுக்க போன மாதிரி ஏதாவது ஸ்கில் கொடு. நிரஞ்சனா பாவனா தள்ளி விட்டுறோம். நல்லா பாடி இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களாம் ஏந்து டான்ஸ் ஆடணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸா எதிர்பார்க்கறேன். அதுக்கே கோச் அந்த சைடு திரும்பி நிக்கிறீங்க. இப்படி போயா அப்படின்றாரு அவரு. வாயா கிளம்பலாம். ஆல் தி பெஸ்ட்னா. ஓகேவா? கிளம்பிட்டு வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல நீங்க தான் சொல்லுங்க. ஓகே. ஓகே. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. பிச்சிங் வந்து ரொம்ப ஃபார் திஸ் ஏஜ் இஸ் ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், சூப்பர். பர்ஃபார்மன்ஸோட ஐ திங்க் இஸ் ஸ்பிரிட் இஸ் டூ குட். ஐ மீன் இந்த ஏஜில் வந்து இவ்வளோ லைவ்லியாக பர்ஃபார்ம் பண்ணுறது ஐ திங்க் ஃபேண்டாஸ்டிக். நம்ம வந்து ராஜா ராணி திரைப்படத்துல இருந்து ஒரு டயலாக் இப்போ நீங்கள் பேச போறீங்க சார். ஆர்யா சார் இவர் வந்து ஒரு நல்ல பாடகர் மட்டும் இல்லாமல் ஜாலியான ஒரு யங் யூத் மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஆக்டர், சிறந்த ஆக்டர் இவர். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்ல போறீங்க. ஓகேவா? வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சந்தானம் சார் டைலாக் ட்ரை பண்ணலாமா? ஓகேவா? நான் சொல்கிறது அப்படியே கரெக்டாக பக்காவாக ஃபீலிங்கோட சொல்லணும். அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? லவ் பண்ணுறப்போ ஒருத்தன் குடிச்சானா லவ் ஃபெயிலியர், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். டேரக்டர் அட்லி சார் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு மூவியில் நீங்கள் தான் ஹீரோ. ஓகேவா? ஹீரோயின் இவங்க தான். இப்போ வந்து அந்த பிள்ளை வந்து அமெரிக்கா போகுது. ஓகேவா? சொல்லுங்கண்ணா. உங்களை கழட்டி விட்டுட்டு அமெரிக்கா போகுது. ஆமாம். அப்போ சொல்லுங்க. நான் வந்து இருறா அப்படி இருறா அப்படின்னு தள்ளி விட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகே. நல்லா வேணுங்க, நல்லா வேணும். சும்மா டார்லிங் ஃபைட் சீன் இல்ல இது, இமோஷனல் சீன். ஓகே. ஃபர்ஸ்ட் நல்லா பிடிச்சு தள்ளி விட்டுருங்க நான் நெக்ஸ்ட் டைம். ஓகே. போலாமா? இப்போ நீங்கள் முன்னாடி போறீங்க. அப்போ வேணாம் மச்சான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் போடா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? மைக்கை வாயில் வச்சுக்கோங்க. பார்த்து விழுந்துறாதீங்க. ஓகே. போலாமா? தள்ளி விட்டுருங்க. ஓகே. டைலாக். லவ் பண்றப்போ லவ் பண்ணா லவ் ஃபெயிலியர், ஆனா அந்த லவ் முடிஞ்ச பிறகு இருக்குது டோட்டலா லைஃப் ஃபெயிலியர்யா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க? இது ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? அந்த பிள்ளை இங்க இருக்கு, நீ ஏன் பக்கத்து வீட்டு பொம்பளைட்ட பேசிட்டு இருக்க? அவங்க கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. சரி, என்ன டயலாக் சொன்னீங்க? லவ் பண்றப்ப லவ் பண்ணா லவ் ஃபெயிலியரா? நீ சொன்னதே நான் மாத்தி சொல்லிட்டேன். இல்ல டைரக்டர் கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்தது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அட்லி என்ஜாய் பண்ணுங்க. இது 3 நிமிஷம் சிரிக்க வச்சுட்டாரு, அதுவே பெரிய விஷயம். சூப்பர்ண்ணா. அதை தான் இப்போ செஞ்சுன்னு இருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு 35 எத்தனை ரவுண்டு ஞாபகம் வரல, அதை இப்போ தான் பண்ணின்னு இருக்கிறேன். மாக்கா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க அதை நடிச்சு காமிங்க. சார் அது சந்தான சார் டயலாக் சார். சும்மா நீங்க நடிச்சு காமிங்க ப்ளீஸ். லவ் பண்றப்போ இது நம்மளுக்குன்னு வரும்போது தான் நடுமாறு. ஓகே வெரி குட். போலாமா? யாரை பார்த்து சொல்லணும்? நிரஞ்சனா. கமான் நிரஞ்சனா. இங்கே பாருமா நிரஞ்சனா, லவ் பண்ணும்போது ஒருத்தன் குடிச்சான்னு வை லவ் ஃபெயிலியரு. அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சான்னு வையேன், அவள் தான். ஓகேவா? டைலாக் முடிங்க. அவள் தான். இது என்ன சாதமாக சொல்கிற மாதிரி இருக்குது? ஃபீலிங்கே இல்லையா? நீங்க தான் நல்லா நடிச்சீங்க. லவ் பண்ணும்போது குடிச்சா மாக்கா பாக்கு இந்த எமோஷனுக்கு கரெக்ட்டான கல்யாணத்துக்கு அப்புறம் குடிச்சா டோட்டலா லைஃபே ஃபெயிலியர். இல்ல இப்போ வந்து நான் தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹீரோயினா பாவனா வாங்க வச்சதுதான். நிரஞ்சனா அப்படி தான் டயலாக் வந்திருக்கும் இல்லையா? சௌந்தர்யனா இன்னும் வந்திருக்கும். இங்க வாங்க, இங்க வா. அந்த சீனை நம்ம இங்க பண்ணுவோம் வாங்க. இருடா அதெல்லாம் பண்ணாதடா மச்சான். லவ் பண்ணும்போது குடிச்சா அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் குடிக்கிறான் பாரு, டோட்டலாக அவர் மாதிரி லைஃப் ஃபெயிலியர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே,
இதயத்தை வெடிக்காதே. Great job. நல்லா பண்ணு. Opening warm up and straight away that when you take that humming it's very difficult. ரொம்ப கஷ்டம். அதனால அது சரியா வரல. பட் கடைசியில் அந்த ஹம்மிங் பாடும்போது நல்லா பாடுங்க. சங்கதிஸ் கேன் பி a little more fast. கொஞ்சம் ஸ்லோவா வந்தது. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையிடு படையப்பா கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் வெற்றி துளிபட்டு பாறைகள் நெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. நல்லா பண்ண. வெரி நைஸ். லைக் இட். தேங்க்ஸ். நிறைய நீங்கள் வந்து ஒரு பாடும்போது கூடவே பாடிட்டு இருந்தீங்க. லிப்ஸிங் கவனிச்சிங்களா? அங்கே தான். ரைட், ஓகே. அண்ட் அட்லி நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட இணைந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இந்திரன் படத்தில் சங்கர் சாரோட. அதெல்லாம் சும்மா போயிங்க பில்டப்பு. ஜிஜோ எனக்கு பதிலாக இவர் வேலை பார்த்தா அப்படி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கள், அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என் லைஃப் டைமில் ரஜினி சாரோட நான் ஒர்க் பண்ணது தான். சினிமாக்குள்ளே வந்தது தளபதி பார்த்துட்டு, நான் ஒர்க் பண்ணது எந்திரன், அவரோட ஒர்க் பண்ணது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஜிவி பிரகாஷ், நீங்களும் அவருடைய படத்துக்கு இசை அமைச்சிருக்கீங்க. இன்னும் சின்ன வயசுலேருந்து அவர் மாதிரியே தான் வந்து இந்த டிஷர்ட் போட்டு அப்புறம் இந்த ஜாக்கெட் போட்டுக்கிறலாம் அவர் பார்த்து தான் அப்படியே ஸ்டைல் பண்ணிட்டு வளர்ந்துட்டுலாம் வந்திருக்கோம். நான் வந்து ஒரு 3 படம் 4 படம் தான் பண்ணியிருந்தேன். அப்போவே அவர் வந்து எனக்கு ஒரு ஃபிலிம் கொடுத்தாங்க. ஸோ செட்டில் வந்து என்னை வாசு சார் கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தார், யார் எக்ஸ்ட்ராவாக செட்டில் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்புறம் வந்து வென் ஹி சா மீ அப்படியே என்ன சொல்கிறது பயங்கரமாக ஹக் பண்ணி அப்படியே என்னை நல்லா பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. இட் வாஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ தட் டே. ஒரு ஃபிலிமுக்கும் வந்து ஹி வில் கால் அப் அண்ட் டெல். மதராஸ் பட்டினம் பார்த்துட்டு ஆக்சுவலி ஹி கால் மீ அண்ட் ஹி டோல் மீ ஹி லவ் த மியூசிக் அண்ட் த ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாரு. ஆடுகளம் பார்த்துட்டு சொன்னார். அண்ட் யூனோ இட் வாஸ் அ நைஸ் ராப்போ வித் ஹிம். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள் ஐ எவர் மெட். சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். தமிழகத்தின் அண்ணா அவர்களை வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் கானா பாலா அவர்கள். ஸோ கானா பாலாண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஃபைன். ஃபைன், வெரி ஃபைன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நீங்கள் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு பலத்த கரகோஷம் உங்களுக்கு. நீங்கள் பாடின எல்லா பாட்டுமே இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பாட்டு பாடும்போது எப்படி இருந்தது? இப்போ வெற்றிகரமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏ பேபி பாட்டு. இந்த பாட்டு தந்தோடனே எனக்கு பயமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா ஜிவி சார் வந்து பாடுறாரு, அதனுடைய செகண்ட் பொசிஷனில் நம்ம பாடினோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம், பயமாக தான் இருந்தது. ஆனால் பாடல் எழுதுவதற்கு ரொம்ப ஈஸி, செம்மையாக இருந்தது. நிறைய எழுதினேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் கூட எழுதிருப்பேன் இந்த டியூன். சூப்பரான டியூன் இது. பார்க்கத்தாண்டி நீயும் கொஞ்சம் பர்சனாலிட்டி, குடும்பம் நடத்த உனக்கு இல்லை பங்க்சுவாலிட்டி, பண்ணாத மேரேஜ் பாழாகும் டீனேஜ், வாழ்க்கை ஒரு பேக்கேஜ் மூடாத ட்ரைனேஜ், கொடுக்குறாடா டார்ச்சரு போச்சுடா என் ஃபியூச்சரு, இதுக்கு எதுக்கு டாக்டரு ஊத்து இன்னொரு கோட்டரு. வரிகள் கேட்கும்போது எவ்வளோ தத்துவம் நிறைந்த பாடலாக இருக்கு அப்படின்னு எங்களுக்கு புரிய முடியுது. வரிகள் டியூன் தான், சூப்பர் டியூன். வெரி நைஸ். அண்ட் இந்த பாட்டில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க வேற இல்லையா? அது சும்மா முதுகு காட்டியிருக்கிறேன், எத்தாரங்கன்னு தெரியல. இல்லை, நான் நல்ல க்ளோஸ்அப்ஸ்லாம் இருக்குண்ணா. இது வரைக்கும் நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வந்தோன்னு அதான் கேட்டேன், என்னோட ஃபேஸ் தெரியுதாங்க இந்த சீனில் நான் இருக்கேன்னா. இப்போ ராஜா ராணி திரைப்படத்தில் வந்து வெற்றிகரமாக வந்து டாப் சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை வந்து ஜிவி சாரோட சேர்ந்து நீங்கள் பாட போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து லெட்ஸ் வெல்கம் ஜிவி ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் கொஞ்சம் புரியா someday என் லைஃபை விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் புரியா. தனக்கு 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 தான் தனக்கு 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 தனன நனன தனக்கு 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 தான் தனக்கு 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 தனன நனன தனன நனனனே தனன நனனனே தனன நனனனே தனன நனனனே சோக்கு பாப்பா எதுக்கு நீங்குற ஏ லூசு நீ புட்டு
அவளை நம்பி போய் நான் ஆன மோசண்டா அழுது காட்டி போடுறாள் கேடி வேசண்டா வருஷம் ஃபுல்லா எனக்கு மட்டும் ஆடி மாசண்டா ஊருக்குள்ள எல்லாமே பொம்பளைக்கு சப்போர்ட்டு ஆம்பளைங்க நாங்க எங்க கொடுப்பொண்டாரி போட்டு கையில கொடுத்து புட்டா 1 year வாரண்டி காலப்புள்ள தரமாட்டா எனக்கு அவ கேரண்டி நிம்மதியே இல்ல மச்சான் போனா அவ வீட்டுக்கு அதுக்கு தாண்ட வந்து போறேன் நான் ஒயின் சாப்புக்கு நிம்மதியே இல்ல மச்சான் போனா அவ வீட்டுக்கு அதுக்கு தாண்ட வந்து போறேன் நான் ஒயின் சாப்புக்கு தன்னே நன்னே நானே 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 தன்னே நன்னே நானே. உங்களோட பாட்டை வந்து நாங்கள் அடிக்கடி இந்த நம்ம நிகழ்ச்சியில் வந்து பாடிட்டு இருக்கோம். அது என்ன பாட்டு அப்படின்னா எங்கள் இப்போ நிகழ்ச்சியில் வந்து அவங்க ஜட்ஜஸ் மட்டும் கிடையாது, பாரிவள்ளல் கொடைவள்ளல் சூப்பராக பண்ணால் சொத்து எழுதி தரவங்க இதுமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி வந்து அவர் நான் ஏதாவது பண்ணேன்னா சார் உடனே வந்து ஒரு 1000 நோட் எடுத்து கொடுப்பார். அப்புறம் உன்னிகிருஷ்ணன் சார் பார்ப்பார், ஓகே என்கிட்ட சேஞ்ச் இல்லைப்பா இருந்தாலும் பரவாயில்ல 2 500 வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பார். சுஜாதா மேம் டக்குன்னு மோதிரம் எதிரும் கழட்டி கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு காசு வருதுன்னா அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுவோம், பாட்டு பாடு அண்ணன் பாட்டு பாடுவோம், காசு பணம் துட்டு மணி மணின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டை பாட போறீங்க, யார் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கொடுத்துக்கலாம். நான் தர மாட்டேன் காசு. ஓகே சரி, எங்களுக்காக அந்த அந்த பாட்டு மாகாபாவுடைய தீம் சாங். கொட்டை புட்டிச்சு நைட்டில் பறக்க போகிறேன் ஹைட்டில் தலை காலு புரியலை தலை கீழே நடக்கிறேன் காசு பண்ணா தொட்டு மணி மணி 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 நல்ல வாய சம்பாரிச்சத நார வாய கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி அரைக்கிறேன் காசு பண்ணா தொட்டு மணி மணி காசு பண்ணா தொட்டு மணி மணி போடு வேண்டாம் மேடையில கால மேல இது குரங்கு கட்ட மாட்டிக்கின சந்தன மாலை கரன்சி நோட்டு கட்டு என் கண்ணு 2 மறைக்குது நாய் வித்த காசு கூட லொல்லு லொல்லுன்னு குறைக்குது காசு பண்ணா தொட்டு மணி மணி காசு பண்ணா தொட்டு மணி மணி காசு பண்ணா தொட்டு மணி மணி காசு பண்ணா தொட்டு நிறைய மணி 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 மணி. சரி ரொம்ப நல்லா பாடுனீங்க. மாகாப்பா எடுத்துக்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. என் காசு எடுத்து 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னா இல்லைண்ணே எனக்கு ஆட்டோ சார்ஜ் 150 ரூபா போதும், மீதி இந்த 3000 ரூபா நீங்களே வச்சுக்கோங்க. அதுல எனக்கு 50 ரூபாய் கட்டி. 50 ரூபா தானே? ஓகே போதும். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் பறந்த மனசு இருக்கணும், டக்குன்னு 3000 ரூபா எடுத்து கொடுக்குறது. ஆனால் தெரியாம தானே குத்திங்க, தெரிஞ்சு தான் குத்திங்க. கேப்பந்தான் எடுத்து பின்னாடி வச்சாத நான் பத்திரமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து விளைச்சல காமி. வாய்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு பஞ்ச் இருக்கலாம், ஒரு கிளாரிட்டி கேன் கம் அவ்வளோ. அதர்வைஸ் பியூட்டிஃபுல், யூ டிட் a great job. Thank you sir. இது வரைக்கும் நான் கேட்ட பெர்ஃபார்மன்ஸஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ நீங்க வந்து ஆர்யா இம்ப்ரெஸ் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? Or maybe I can dance. டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் ஆடலாம். I know to dance. ஆர்யாவோட சேர்ந்து கூட ஆடலாம். Oh yes. தீ பிடிக்க முத்தம் கொடுடா, என் திமிரெல்லாம் அடங்காது கொஞ்சம் கடிடா, தேள் கடிக்க என்னை தொடுடா, என் தகமெல்லாம் நொறுங்கட்டும் ஏந்தி கொள்ளடா, ஆசை வெடிக்க என் சட்டை அடிக்க வேக நடக்க உன் வேகம் அடக்க. Baby you're so hot and fine, otherwise I'll make you mine. Baby you're so hot and fine, whoa, otherwise I'll make you mine. தீ பிடிக்க முத்தம் கொடுடா, என் திமிரெல்லாம் அடங்காது கொஞ்சம் கடிடா, தேள் கடிக்க என்னை தொட
give it up for Arya. Huge round of applause and some whistles for him. Woo! Thank you so much. என்ன சொன்னாலும் போறாதுன்னு நினைக்கிறேன். என்ன பாடுனீங்க நீங்க, எப்படி பாடுனீங்க நீங்க? அமேசிங். ஐ அம் டெல்லிங் யூ, நான் ஒன்று நோட் கூட இங்க நான் பார்க்கல ஆஃப். அண்ட் என்ன ஒரு வேரியேஷன்ஸ் இன் யுவர் சங்கதீஸ். சோனியாக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸும் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆக்சுவலி இல்ல உன்னை நான் அங்க யாரோ பாடிட்டாங்க. யாரோ அத பாடுறீங்க. யூ ஆர் ஆல் சர்ச்சிங் தேர். யாரு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டதே இல்லையே. மைக் அப்பதான் எனக்கே தெரிஞ்சது நீங்க தான் பாடுறீங்கன்னு. மை காட், எப்படி அதை பாடிட்டு உடனே you have to change and come back to the female voice. அது எப்படி நீங்க பண்ணீங்க எனக்கே புரியல. ஓய் பாக்கப்பா, ஐ சொல்லுங்க. சோடியா போட்டு இவ்வளோ நல்லா பாடலாம்ல. நல்லா பாடலாங்க. அதனுடைய ரகசியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஊனு கழிச்ச பின்னே கையை கழுவ மாட்டா. அத நீ கையை கழுவு ஃபர்ஸ்ட். தேங்க் யூ. ஓகே, எங்களால் முடியலம்மா. அம்மா தொண்டெல்லாம் வலிக்குது ஆக்சுவலி. ஓகே, ஆம்பளை வாய்ஸில் ஏதாவது ஒரு சாங் ஒன்று பாடுங்களேன். ஐயோ அப்படியே பேசா. ஐயோ இல்லை, நாங்கள் ஆம்பளைங்களாம் கோச்சிக்க மாட்டோம். ஏ ஜோடி மஞ்சக்கூறுவே சாஞ்சாடு நெஞ்ச தருவே ஆட்டம் போடுடி பாட்டு பாடடி ஆட்டம் போடுடி பாட்டு பாடடி ஒன்னத்தாரு ஒன்னப்பாரு ஒன்னாரா ஏ ஜோடி மஞ்சக்கூறுவே. அருமை. ராமே ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலையில்லே. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா பாங்கு கடா அவ்வெள்ளியில் பூஜா. நீ கேட்டா கேட்டத கொடுப்பேன், கேட்கிற வரதே கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலையில்லே. செம்மையா பண்ணுங்க, ரொம்ப நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். வெரி குட் எனர்ஜி. அந்த எந்தூசியாசம் நல்லா தெரிஞ்சது. குட் பர்ஃபார்மன்ஸ், குட் சிங்கிங். பட் ஸ்ருதி கொஞ்சம் செகண்ட் சென்னர். அதுவும் நல்லா இருந்திருந்தானா டெஃபினட்டாக இட் வுட் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் நீங்கள் கொடுத்ததில். தேங்க்யூ. கிரேட் எந்தூசியாசம். தேங்க்யூ சார். சரி, இப்போ வந்து இந்த சேலஞ்ச் ஆஃப் த வீக் ரேம்ப் வாக் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? Are you ready? 1 2 3 4. ஃப்ரண்ட்ல பண்ணுங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி கியூட். அது இப்படி கடிச்சிங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு கலவையா இருந்துச்சுல, நிறைய ஹீரோஸ். மாக்காப்பாக்கு சாதாரணமாக ஏதாவது ஹீல் சே சம்திங். மாக்காப்பா இஸ் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். ஆமா, என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அந்த ஓப்பனிங் பேருந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஓப்பனிங்ல ஒன்று பண்ணாரு தெரியுங்களா சார்? ஆக்சிடென்ட் ஆன ஆட்டோ மாதிரி இப்படி சைடில் இப்படியே நடந்து வந்தானே, அதுலேயே அவுட் ஆயிட்டேன் நான். என்னடா பண்ண போறேன்? அதில் வேற லைட்டாக ஷேக் ஆகுதா இங்கே. ஏற்கனவே இங்கே இருக்கும் சுக்குறது எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. காதல் இருந்தா எந்தன் கண்ணோடு கலந்து விடு. காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே
ரொம்ப நல்ல சாய்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக பாடினீங்க. அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் இன்னும் பெட்டராக பாடியிருக்கலாம், நிறைய ஸ்லிப்ஸ் இருந்தது. ஐ ஹோப் ஒன் டே வெரி சூன் யூ பிகம் பிளேபேக் சிங்கர். திருப்பதி பண்டா திருப்போம் தீ பொறி போல இருப்போம் உனக்கு மேல எனக்கு மேல யாரு பாருடா உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா வாழ்க்கையில 100 பாட்டடா கத்துக்கிட்டா வாழ்க்கை ஜோருடா சுட்டா தான் நெருப்பு பட்டா தான் பொறுப்பு சுட்டா தான் நெருப்பு பட்டா தான் பொறுப்பு மனுஷனுக்கு இருக்கு மனசுக்குள்ள இருக்கு. கமர்ஷியல் ஹிட்னா இதுதான். நீங்க இப்படி பாடணும்னா என்ன சொல்றதுயா? வாக் இன் த பார்க் மாதிரி நீ யூ sang. So that is something amazing, man. God bless. Thank you. This is one of your best. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே அதுமாரி கிடையாது. மியூசிக் கற்றுக்கணுன்ற எண்ணமும் கிடையாது யாருக்கும். அதுமாரி யாருமே பண்ணலை. அவன் முயற்சினால அவன் உழைப்பினால அது எப்படியாவது நம்ம இந்த சங்கீதத்தை கற்றுக்கணும் அப்படின்றது அவனுடைய திறமை தான் அவனுக்கு. இன்னொரு ஜென்மம் இருந்தால் இதை விட கஷ்டப்பட்ட நிலைமை இருந்தாலும் என் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் பையனாக பிறந்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓயல இந்த நாடு ஓயல என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல ஓயல எங்க வல காயல நீ சொப்பாடி சிரிச்சது சோனபாரியா wow what a performance. சாய் விக்னேஷ் ஒரு 4 performance I think you're rocking. கொட்டபாக்க கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் ஜவக்கா மச்சானியோ மச்சனே நானோ தொட்டாதூல் வரக்கோ ஏய் நாக்கு ஜவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் ஜவக்க மாப்பிள்ளை வேணும் நாக்கு ஜவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் completely different from the original. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. Srini சொன்னார் you own the song. I think நான் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போய் I'll say you became the song. Thank you. ஓகே, நம்ம கேட் வாக்லாம் நிறைய பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா நம்மளுடைய மாகாப்பா ஹீரோ ஆன மாகாப்பா கேட் வாக் பண்ணுமா இல்லையாப்பா? Can we have the music please? தேங்க்ஸ். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பியூட்டிஃபுல்லான அழகழகான சூப்பர் ஹிட் பாடல்கள் பாடின நம்மளுடைய 15 போட்டியாளர்கள்ல இருந்து யார் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஜட்ஜஸ், அழகா சைக்கிள் ஓட்டுற திவாகர். திவாகர், கங்க்ராச்சுலேஷன். திருப்பதி பண்டா திருப்போம் தீ பொறி போல இருப்போம் உனக்கு மேல எனக்கு மேல யாரு பாருடா உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா வாழ்க்கையில திவாகருக்கு CI Cycles வழங்கும் மான்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பை சுட்டாதான் நெருப்பு பட்டாதான் பொறுப்பு. 3 பேருமே எக்ஸ்ட்ரீம்லி குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஜட்ஜஸ் உங்களை டீம் ஜோனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. Let's turn to them for the further results. Lifeline performance. Okay. 2 minutes. Okay. நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளித்தேனா மலரா திசை ஒளி பகல் பூக்கள் கிளை மேலே ஒரு புயலோ மலை மேலே உயிராடும் திகிலாலே என் வாழ்வின் ஓரம் வந்தாயே சென்றேனே எட்டி 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 என் நெஞ்சில் தீயே ஏற்றி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி சூது பாது தெரியாது சொக்கத்தங்கோ ராசா சுத்தம் பத்த
ஸோ கமர்ஷியல் ஹிட்ஸ் ரவுண்டோடைய முடிவில் 3 லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க 3 பேரில் 2 பேர் மட்டுமே டாப் 14க்குள்ளே போக முடியும். இந்த 2 நிமிடங்களில் எந்த 2 பேர் அதிகமாக நம்மளுடைய ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் தி ஜட்ஜஸ். இன்னைக்கு எலிமினேட் ஆகிறது ரிஸ்வான் பாய். எதுவுமே இல்லாமல் 0-ஆக நான் இங்கே வந்தேன். எதுவுமே இல்லை, 0-ஆக தான் வந்தேன். ஆனால் இந்த 0 வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நம்பர் கூட ஆட் பண்ணலாம் என்னுடைய மனக்கணக்குப்படி. அந்தளவுக்கு நான் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். உங்கள் கூட இந்த மாதிரி பெரிய பெரிய சிங்கர்ஸ் கூட நாளைக்கு ஃப்யூச்சரில் பெரிய பெரிய ஸ்டாராக இருப்பீங்க. உங்கள் கூடலாம் பாடினது, உங்கள் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது மறக்க முடியாது. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஆனால் நான் நிறைய பக்குவப்பட்டிருக்கேன். அழக்கூடாது யாரும், நானும் அழமாட்டேன். ஓகேவா? சூப்பர் சிங்கர் டீமுக்கும் விஜய் டிவிக்கும் என்னுடைய கடைசி ரிக்வெஸ்ட், இந்த வீல் சேர் நான் கொண்டு போக மாட்டேன், இது இங்கே இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் என்னோட இடத்துல என்ன மாதிரி இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி வெளியே வந்து இந்த இடத்துல வந்து இதில் உட்காந்து பாடணும், நான் பாடுவாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அதுக்காக இந்த வீல் சேர் நான் விட்டுட்டு போகிறேன்.